வணக்கம். சோல் அவேக்னிங் பார்ட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறது எங்க ஒவ்வொரு சோலுக்கும் ஆண் தன்மை பெண் தன்மை ரெண்டுமே எல்லா ஒரு சோலுமே இருக்கும். இந்த உடம்புக்கு தான் ஜெண்டர்ஸ்லாமும் ஆன்மாக்கு ஜெண்டர் கிடையாதுங்க. பட் இந்த உடலுக்காக அந்த பெண் தன்மை ஆண் தன்மை ரெண்டுமேவும் ஈஸியாக சொல்லணும்னா அர்த்திநாரீஸ்வரர் தான், சிவசக்தி. ஓகே, இந்த ரெண்டு இதுவுமே பேலன்சிங்காக கொண்டு போகணும். இப்போ ஒரு பெண் தன்மை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மஸ்குலின் எனர்ஜி அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. அதே போல் ஒவ்வொரு மஸ்குலினுக்கும் அந்த ஃபெமினின் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகிருக்காது. அந்த பேலன்சிங் தன்மை ரெண்டு பேருக்குமே இருக்காது. அது தியானம் மூலம் மட்டும்தான் பேலன்சிங்கை கொண்டு போக முடியும். அதாவது ஒரு ஆண் தன்மை பெண் தன்மை அந்த சரிசமமாக சிவசக்தி அந்த ஒரு ஃபார்முக்கு எப்போ அர்த்திநாரீஸ்வருக்கு ஃபார்ம் வருமோ அது ஃபுல்லுமே பேலன்சிங்காகவும், அப்படி பேலன்சிங்கை போகும்போது எல்லாமே அந்த இறைவன் அந்த என்லைட்மெண்ட்டு நோக்கி போகும். அதான் முக்தி பாதையை சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு பேஸ் படி நம்ம கொண்டு போனால் தான் அந்த முக்தி பாதைக்கு நம்மளால் போக முடியும், எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பயம், பதற்றம் அது எல்லாமே நேற்று பார்த்தோம்ல, அந்த ஒரு ஸ்டெப் வைஸ் தான் வரும். குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு தன்மை, அதாவது நம்மளோட சோல் தாங்க அது உணர்வு பூர்வமாக உணர முடியும். இது சத்சங்கம் மூலமாகவோ புக் படிக்கிற மூலமாகவோ இல்லை. ஒவ்வொரு சோலுக்கும் அவேக்னிங் ஆகும்போது இந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே நடக்கும் எல்லாருக்குமே. அதாவது சோல் அவேக்னிங் சமயம் என்ன நடக்கும்னா, உங்கள் லைஃப்பில் இத்தனை நாள் நடக்காத ஒரு சம்பவம் எல்லாமே நடக்கும். அந்த ஒரு தனிமையில் தான் மோஸ்ட்லி இருப்பீங்க. அந்த தனிமை தான் உங்களோட இந்த முக்தி பாதைக்கு கூட்டிகிட்டு போகும். உங்களோட சோல் தாங்க உங்களை கைட் பண்ணும். எக்ஸாக்டாக உங்களோட இன்ட்யூஷன்ஸில் என்னென்ன தாட்டு வருமோ அது எல்லாமே உங்களை கைட் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் அந்த சமயம் நம்மளுக்கு புரியாது, ஏன் நம்மளுக்கு இந்த எண்ணங்கள்லாம் வரும்னு. நீங்களே பாருங்கள், இத்தனை நாள் உங்களுக்கு அந்த தாட்ஸ் எதுவுமே வராது. இந்த திங்கிங் பேட்டர்னே சோல் அவேக்னிங் டைம் டோட்டலி சேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். உங்கள் லைஃப்பில் அத்தனை நாள் வரைக்கும் அந்த இது ஆகுது. அதாவது டார்க் நைட் ஆஃப் சோலுங்கிறது அந்த சோல் அவேக்னிங் ஆகிற சமயம் எல்லா ஒரு சோலுக்குமே நடக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆகிற சமயம், அதாவது பயம், பதற்றம் அது எல்லாமே வருங்க. அதான் டிப்ரெஷன் ஸ்டேஜில் தான் என்னோட சோல் அவேக்னிங் ஆகிறப்ப நான் அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜில் தான் இருந்தேன். தியானம் மூலமாக தான் வர முடியும். அதே போல் ஒவ்வொரு அந்த பெண் தன்மை ஆண் தன்மை பேலன்சிங்கோடு கொண்டு போகணும்னா அந்த தியானம் மட்டும்தான். இந்த தியானம்னா நார்மல் இந்த ஓம் நமக் சிவாய, உங்களுக்கு என்ன மந்திரம், ஓம் நமோ நாராயணாய அது நார்மலாக, இல்லைன்னா நார்மலாக என்ன ஒரு மந்திரம் சொல்லாமல் கண்ணை மூடி உட்காந்தாலே போதும். இந்த ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட ஆறா விரிவடையும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்